அனைவருக்கும் வணக்கம். யூஸ்வலாக எனக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறதெல்லாம் அவ்வளோ பழக்கம் இல்லை. நீட்டுக்காக ஒரு வீடியோ போட்டேன். நம்ம ஒரு தமிழ் தம்பி வந்துட்டு சந்தோஷன்ட்டு பெங்களூரில் ஒரு தடவை ஒருத்தங்க சேர்ந்து அடித்தாங்க காவேரி பிரச்சனை போது. அப்போது ஒரு வீடியோ போட்டேன். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ்க்கும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு சேர்ந்த அபிநந்தன் அவர்கள் திருப்பி வரணுன்ட்டு கடவுளை பிரார்த்திக்கிறேன். கண்டிப்பாக இந்தியன் கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு அதுக்கு ஆக்ஷன் எடுத்து அவரை திருப்பி வர வச்சு அவங்க ஃபேமிலி கூட சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. இதை சொல்லிவிட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் ஆகி போயிடுச்சு. இப்போ February ஆயிடுச்சு நான் PMKல ஜாயின் பண்ணி. ஸோ என்னோடய ஜேர்னியை பற்றி ஒரு சின்ன குறிப்பு தான் இது. பேசிக்லி ஐம் பிஸ்னஸ் மேன். 2003 வந்துட்டு மொத்தமாக ஒரு 3000 ரூபா வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த பிஸ்னஸ் எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் 2-3 சின்ன பிஸ்னஸஸ், சின்ன ஒரு புரோக்கர் வேலை பார்த்து இப்போ மெதுவாக பார்த்து கிட்டத்தட்ட இப்போ 4200 பேர் வேலை செய்கிறாங்க எங்கள் கம்பெனியில். இதுக்கு இதை சொன்னோன்னா ஒரு நேர்மையான கம்பெனி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஒரு நியாயமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இது நிறைய பிஸ்னஸில் இறங்கினேன். இன்ஃபேக்ட் ஹிந்துவில் எனக்கு ஒரு ஆர்டிக்கல் பண்ணாங்க என்னை பற்றி, சாம் ஆஃப் ஆல் திங்ஸ்ன்ட்டு. நிறைய பிஸ்னஸில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் கம்பெனியில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 2015 ஃப்ளட்ஸ் வந்துச்சு. அந்த டைமில் ஃபஸ்ட்டு எங்கள் ஸ்டாஃப்லாம் பத்திரமா வீட்டுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு மெதுவாக ஒரு குரூப் மாதிரி க்ரியேட் பண்ணோம் ஃபேஸ்புக்கில். அது அவ்வளோ பெரிய ஒரு விஷயமாகி கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் ஒரு நாளைக்கு வேலை செய்கிற மாதிரி வந்தாங்க. எங்கள் கூட வேலை செஞ்சாங்க நிறைய பேர், யங்ஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸு, எங்கள் கூட ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தவங்க நிறைய பேர் வந்து வேலை செஞ்சாங்க. அது ஒரு பிரமாண்டமான ரீச் ஆச்சு. ஸோ அன்னையிலேருந்து எனக்கு ஒரு ஆசை, எனக்காவது ஒரு பாலிடிக்ஸில் போகணும், மக்களை சர்வ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. ஸோ என்றைக்குமே என்ன நினைப்பேன்னா, ரொம்ப நியாயமாக இருக்கணும், ரொம்ப ரைச்சியஸாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பேன். ஒரு சின்ன வயசில் கூட நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. ஒரு வென்றாகட்டும் சரி, அந்த மாதிரி ஒரு அநியாயத்தை இன்றைக்கி பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் எதுக்குமே இறங்குவேன். நான் பாலிடிக்ஸில் இறங்கும் போது இதே தான் நிறைய பேர் என்ன பயம் காட்டினாங்க. வந்துட்டு பாலிடிக்ஸில் நீங்கள் இறங்குனீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வரும், நிறைய பேர் உங்களை டார்கெட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த ஃப்ளட்டில் அந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, நிறைய பேர் நம்மளை பாராட்டுறது, அந்த ஹெல்ப் பண்ணதுக்காக அதெல்லாம் ஒரு சந்தோஷம் பாருங்கள். அந்த சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. அந்த சந்தோஷம் ஒரு மாதிரி நிறைய பேர் உங்கள்கிட்ட சார் நீங்கள் நல்லா ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னும்போது அது ஒரு தனி சந்தோஷம். அது அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும். ஸோ அந்த சந்தோஷத்தில் வேறு எதுவும் இந்த பிஸ்னஸ்ஸு, இன்ஃபேக்ட் படத்தில் கூட நடித்தேன், 2 படத்தில் 3 படத்தில் நடிச்சிட்டேன். அதெல்லாம் கூட ரொம்ப சந்தோஷம் தான். பட் இதில் இருக்க சந்தோஷம் எதுலேயுமே கிடையாது. சர்வீஸ் பண்ணுறதுங்கிறது அது ரொம்ப பியூட்டிஃபுல் சந்தோஷங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பீப்புளுக்கு ரீச் அவுட் பண்ணோம் ஒரு நாளைக்கு. இன்ஃபேக்ட் லன்ச்சு, டின்னரு, பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தோம். அது நிறைய டீம்ஸ் வச்சு ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த டைமில் என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பிரபு ரதன் இருக்கார். அவங்க சொன்னாங்க, அண்ணா நீங்கள் PMKல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அவங்க எனக்கு தன்ராஜ் MP தான் பழக்கம், அவங்க MP சார் பழக்கம். அவங்க தன்ராஜ் சார்கிட்ட சொன்னேன், சார் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ தன்ராஜ் சாரை பற்றி ஃபஸ்ட்டு சொன்னே ஆகணும். உலகத்திலேயே ஒரு மனுஷன் அன்ஃபிட் டு பி பாலிட்டிஷியன்னா அது தன்ராஜ் சார் தான். ஏன்னா அவர் ஒரு MP இருந்தார், மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட்டாக இருந்தார். அவர் அந்த MP பதவி முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி, சாம் எங்கேயா இந்த காலேஜில் நான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணலாமா, ஏன்னா ஹீஸ் டாக்டரேட் அப்படின்னு கேட்டார். அவ்வளோ ஒரு தங்கமான மனுஷன். ஏன்னா அவர் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தார். நான் எப்போவுமே எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுவேன், ஒரு அன்ஃபிட் மேன் டு பி பொலிட்டிஷியன். யார்ட்டையும் காசு கேட்க தெரியாது, எதுவுமே பண்ண மாட்டார், யாரையும் ஏமாற்ற மாட்டார். அப்படி அவரை பார்த்து தான் எனக்கு அவரை பார்த்ததுலேருந்து எனக்குமே ஒரு PMKல எப்போவுமே தான் நியாயமான ஒரு பார்ட்டி அப்படின்னு ஒரு மனசில் என்றைக்குமே ஒரு இது.
ஸோ அப்போ வந்து நான் அந்த பாலிடிக்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு அவருக்கு அடித்தேன். பிரபுராதன் இப்படி சொல்கிறாப்புல சார் எப்படின்னு சார், நீங்கள் அன்புமணி அண்ணனை பாருங்கள், அவங்க தான் இந்த டீசென்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்கள மீட் பண்ணுங்க அப்படின்னு. அப்பயும் ஒரு மனசில் ஒரு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ என்ன பண்ணேன், ஒரு நாள் ஃபைனலாக ஒரு கரேஜ் எடுத்துகிட்டு போய் அண்ணனை போய் பார்க்கலான்னு போய் அண்ணனை போய் பார்த்தேன். ஸோ என்னை பற்றி தெரிஞ்சவங்களாம் ஃபஸ்ட்டு என்னை பற்றி தெரிஞ்சால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், நான் வந்து வெரி காம்படிட்டிவ் மேன், எல்லாத்துலேயும் நம்பர் 1 வரணும், எல்லாத்துலேயும் நல்லா பண்ணணும், எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க, எல்லாம் சிரிப்பாங்க என்னை பற்றி. இன்ஃபேக்ட் எல்லாத்தையும் படிப்பேன். ஒரு படித்தாலும் சரிங்க வச்சுக்கோங்களேன், எம்இ பிஹெச்டி அதுக்கு ஒரு பிஎலும் படித்தேன். ஸோ எல்லாத்துலேயும் வந்துடணும் அப்படின்னு பார்ப்பேன். ஸோ அண்ணனை மீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, அண்ணன்கிட்ட ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். அந்த நாலேஜ் அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு ப்ரில்லியன்ஸு இம்பாசிபிள் டு மேட்ச். ஏன்னா அவங்க வந்து எனக்கு வந்துட்டு இந்த செக் டேம்ஸை பற்றி சொன்னாங்க, ஒரு 1/2 அன் ஹவர் சொன்னாங்க. எவ்வளோ நம்ம வந்துட்டு பின்தங்கி இருக்கோம் மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் கம்பேர் பண்ண மாதிரி. ஒரு ஆந்திராவும் சரி, ஒரு கர்நாடகா ஆகட்டும் சரி, நினச்சோன்னு சொன்னேன், ஐயோ அண்ணங்கிட்ட தான் கற்றுக்கணும் அப்படின்னு. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு அப்போ அண்ணன் பார்ப்பேன். அப்போ ஐயாவை பார்க்குறதுலாம் அங்கிள் சொல்லுவாங்க. ஐயாவை பார்க்குறதுலாம் அவ்வளோ பெரிய பயம், ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் அவங்களாம். ஏன்னா ஒரு கலைஞராகட்டும் சரி, ஒரு மேடம் ஆகட்டும் சரி, அவங்களாம் கூப்பிட்டு உட்கார வச்சு இவங்க பேசுகிறவங்க, அவங்க அவ்வளோ பெரிய சீனியர் லீடர். ஸோ அப்போ வந்து ஐயா வந்துட்டு கூப்பிட்றாங்க உன்னை வாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நான் சொன்னேன் ஓகே போயிட்டு ஐயாவை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐயாவை மீட் பண்ண வந்தேன். அங்கே போனோடனே அவங்க ஃபுல் ஃபேமிலி இருந்தாங்க, அண்ணன் வண்டி இல்லை. ஸோ எனக்கு வந்துட்டு சொன்னாங்க, சாம் நீ வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஒரு பெரிய பேட்டி கொடுத்தாங்க என்னை பற்றி சொல்லிட்டு, எல்லாம் என்னை படித்து வச்சுருந்தாங்க. படித்து வச்சுட்டு நீ ஜாயின் பண்ணது எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து. எப்பவுமே சொல்லுவாங்க நீ என்ன மகன் தான்ட்டு. இன்ஃபேக்ட் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் இது ஓப்பனாக, நான் வந்து அவங்களோட அந்த ஜாதின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த ஜாதி கட்டமைப்பில் நான் அந்த ஜாதி கூட கிடையாது. ஸோ எனக்கு அங்கிள் மேலே அவ்வளோ ஒரு பைத்தியம். ஏன்னா எப்போ ஃபோன் பண்ணாலும் சரி, எப்போ வந்தாலும் அவ்வளோ ஒரு நேர்மையாக பேசுவாங்க, இப்படி இருப்பாங்க. கீழே இருக்க கேரக்டர்ஸ்லாம் அப்படி கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்க பழந்த மேடம் ஜெயலலிதாவுக்கு ஈக்குவலாக பண்ணக்கூடிய ஒரே ஆள் வந்துட்டு அங்கிள் ஒருத்தர் தான். அவ்வளோ கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. எல்லாரையும் யாரும் ஏற்று கூட பேச முடியாது, ஒரு நியாயமாக இருக்கும், யாரும் போய் யாரையும் ஹராஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாலிடிக்ஸில் எப்படி இவ்வளோ கேரக்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்றது விளையாட்டு கிடையாது. அதே மாதிரி எப்படி அந்த கட்சி ஸ்டார்ட் பண்ணுச்சு, எப்படி அவங்க வந்தாங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஹி வாஸ் டாக்டர், அதுவும் எம்எம்சியில் படிச்சிருக்காங்க, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில். ஸோ அவங்க நிறைய பேருக்கு அங்கே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு அந்த ஏரியாவில், அங்கே இருக்கிற ஏரியா இருக்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் மக்கள் சொந்தக்காரங்க அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அப்படியே போயிருக்கு, அது நேம் அப்படியே வந்துருச்சு. பட் டு பி வெரி ஆனஸ்ட்டுங்க, ஹி ஹஸ் நெவர் ட்ரீட்டட் மீ லைக் another பர்சன். இந்த சென்ஸ் ஒரு வேற்று ஆளாவோ வெளியாளாவோ ட்ரீட் பண்ணதே கிடையாது. ஒரு சன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். எப்போ போனாலும் உங்கள் வீட்டில் தான் சாப்பாடு கொடுப்பாங்க, அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் என்னை வந்துட்டு என்ன பண்ணாங்க, மீட் பண்ண உடனே என்ன பண்ணாங்க, என்னை வந்துட்டு ஸ்டேட் ஐடி விங் பிரசிடென்ட் ஆக்கினாங்க. நான் அப்போ அங்கிள்கிட்ட சொன்னேன், நான் சொன்னது என்னென்னா, அங்கிள் உங்களுக்கு ஒர்க்கே பண்ணல இன்னும் அப்படின்னேன். ராஜா எங்கள் ஃபேமிலியெல்லாம் சொல்லிட்டாங்க, நீ ஒர்க் பண்ணிவிடுவேன், உன் மேலே நம்பிக்கையில் நான் பண்ணுறேன், நான் ஆக்குறேன். ஸோ ஒரு 2 months 3 months நாங்களும் ஒர்க் ஃபஸ்ட்டு பண்ணி எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு சிஸ்டம்ஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வந்தோம். அவங்களுக்கும் அங்கிளுக்கும் ரொம்ப சந்தோஷம், அண்ணனுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஐ மீன் நாங்கள் பண்ண ஒர்க்லாம் பார்க்குறாங்க, தேர் வெரி ஹாப்பி. இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களோட ஐடி விங் வந்து இஸ் ஆஸ் ஸ்ட்ராங் அஸ் எனி அதர் ஐடி விங் ஆர் பெட்டர் தென் மோஸ்ட் ஐடி விங்ஸ். நாங்கள் பண்ண ஐடியாஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டோம். பட் ஹேவிங் செட் தட், பாலிடிக்ஸ் இட்ஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் திங். ரொம்ப ஒரு கடினமான ஒரு சப்ஜெக்ட் ஆக்சுவலாக. அது வந்துட்டு நான் 10 நாளில் படிச்சுக்கிட்டேன், 15 நாளில் படிச்சுக்கிட்டேன், 20 நாளில் படிச்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா, நான் பிஇ வந்து பிஇ எம்இ அப்புறம் பிஹெச்டி, பிஇ மெக்கானிக்கல், எம்இ இண்டஸ்ட்ரியல், பிஹெச்டி ரிலையபிலிட்டியில் பண்ணேன். அதுக்கப்புறம் பிஎல் டாக்டர் அம்பேத்கர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஒரு 15 வருஷம் படித்தேன். இந்த 15 வருஷமே பத்தாது இந்த பாலிடிக்ஸை படிக்கிறதுங்கிறது. இட்ஸ் நாட் அ ஜோக். ஏன்னா பீப்புள்ஸோட வாண்ட், ஏன்னா இந்தியன் பீப்புளே நம்மளாம் ரொம்ப இமோஷனல் பீப்புள், உங்களுக்கே அது தெரியும்னு நினைக்கிறேன். 2014 வந்துட்டு காங்கிரஸ் அந்த 2G ஸ்கேம் வந்த போதெல்லாம் நம்ம எப்படி அவங்கள காங்கிரஸையும் டிஎம்கேயும் திட்டணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ அப்படியே இப்படி போவோம், திருப்பி இப்படி போகிறோம் அப்படின்ட்டு. இது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். ஸோ இதுக்கு நடுவில் எப்படி மக்களோட பாலிசி நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், எப்படி மக்களுக்கு சேவை செய்கிறோம், எப்படி நம்ம ஸ்டேட்டை நம்பர் 1 ஆக்குறோம், இதுதான் ஐடியா. நம்ம ஸ்டேட் நம்ம 1 ஆனா பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன் ஆயிடுது, பெஸ்ட் ஹாலிடே டெஸ்டினேஷன் ஆயிடுது, எல்லாருக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வேலை கிடைக்கிது. ஸோ ஃப்ரம் தேட் பர்ஸ்பெக்டிவ் தான் நான்லாம் யோசிப்பேன். ஏன்னா வாட் எவர் யூ டூ யூ ஷுட் டூ இட் வெல். இங்கே எப்படி கரப்ஷன் ஒழிக்கிறது,
இங்கே எப்படி பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸியாக்குறது. ஸோ தீஸ் ஆர் பேசிக் திங்ஸ் விச் ஐ வாண்டட் டு லேர்ன். அப்பா எப்போல்லாம் அங்கிள் பேசுகிறாங்களோ அண்ணன் பேசுகிறாங்களோ எல்லாத்தையும் கவனித்து எழுதி வச்சுப்பேன். இன்ஃபேக்ட் இந்த ஷேடோ பட்ஜெட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானே யோசிப்பேன் எவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருக்கும் தெரியுமா அதுக்கு வந்து எழுதுறவங்க அது பண்ணுறவங்க. இன்ஃபேக்ட் டாக்டர் ராம்தாஸ்னு முந்தி இருந்தாங்க அவங்க. இந்த டாக்டர் ராம்தாஸ் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி டேரக்டர் இருந்தாங்க. ஹி வாஸ் த ஃபார்மர் எம்பி ஃப்ரம் இவங்க இதுலேருந்து ஃப்ரம் பிஎம்கேலேருந்து பாண்டிச்சேரியில். ஒரு நாள் எக்கனாமிக் அட்வைசராக இருந்தார் இந்தியாவுக்கு. ஸோ அங்கிளோட பிரெயின் அந்த இது இருக்கு பாருங்கள், அது வேறு லெவல். இப்போது இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி வீடியோ போட்டு இதை லைக் வாங்குறதெல்லாம் அதுக்கு வந்துட்டு இல்லை இது அது வந்துட்டு காசு வாங்கி பாலிடிக்ஸ் பண்ணுற மாதிரி நாக்கு பிடிங்கி செத்துடலாம் அதுக்கு. புரியுதுங்களா சொல்கிறது? ஸோ எனக்கு அதெல்லாம் ஐயோ அதெல்லாம் அருவருப்பாயிடும் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு. ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் பார்க்குறோம். நான் இப்போ தான் நிறைய பேர் இப்போ தான் மெதுவாக அந்த கட்சிக்குள்ளே வந்திருக்கேன். நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க நல்லாயிருக்கும், நிறைய பேர் என்கிட்ட பேசுவாங்க, நிறைய பேர் இது பண்ணுவாங்க. நான் இப்போ தானே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நானும் என் ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாரும் சொல்லுவேன், அண்ணன் கூட வாங்க, அண்ணன் கூட ஜாயின் பண்ணி. ஏன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும், உங்களை ப்ரொடெக்டடாக இருக்கணும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னா இதுதான் உங்களோட கட்சி. ஆனால் இப்போ ரீசெண்டாக 2-3 வீடியோஸ்லாம் பார்த்தேன். எனக்கு எப்படி நாங்கள் மற்ற லீடர்ஸ்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணணும், ஏன்னா எனக்கு அவ்வளோ வந்து அனுபவம் கிடையாது இந்த ஃபீல்டில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஓப்பனாக நம்ம ஒத்துக்கணும். இப்போ தான் கற்றுட்ருக்கேன். ஆனால் இந்த பேசுகிறவங்களோட எனக்கு அனுபவம் ஜாஸ்தி. அது ஒட்டி அதில் தெளிவாக பேசுவேன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 2 விஷயங்க. ஒன்று லைக் வாங்கணும்னு பார்க்குறாங்க மக்கள்கிட்ட, எதையெல்லாமோ பேசுகிறாங்க, வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க. இப்படி பேசிடுவோம் டக்குன்னு அப்படி பேசி அது அவங்க மக்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணால் அப்படி பேசி வாங்கி லைக் வாங்குறது அது வேறு விஷயம். ஆனால் ரொம்ப நியாயமாக பேசுகிறதுக்கு அது இன்னொரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தில் இப்போ அவங்களெல்லாம் நான் கிரிட்டிசைஸ் பண்ணணும்லாம் எனக்கு என்னோட எய்ம் கிடையாதுங்க. அவங்க வந்து தே ஆர் இம்மெட்டீரியல் இன் திஸ் மேட்டர் பிகாஸ் தே ஆர் நோபடி. பட் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒன்று வந்து இந்த மக்களுக்கு லைக் வாங்குறது, இந்த ஃபேஸ்புக்கில் பேசுகிறது, இல்லை சோஷியல் மீடியாவில் பேசுகிறதுங்கிறது ஒன்று. 2வது விஷயம் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுக்கலன்றது ஒரு பெரிய பிரச்சனை வருது. இப்போ நான்லாம் அங்கிள்கிட்டலாம் நான் என்ன சொல்லுவேன்னா, அங்கிள் நான் வரத்தே கிடையாது, இன்னும் நான் எவ்வளோ கற்றுக்கணும். ஆனால் அங்கிள் என்ன சொல்கிறாங்க, நீ தான் கரெக்டாக நினைப்பாங்க. ஸோ இப்போ அந்த சீட்டு வாங்குறது இது இன்னொரு விஷயம். இப்போ ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கலன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ இது வந்து இப்போ இல்லைங்க, இது ஆதி காலத்துலேருந்து ஆயிடுது. இது வந்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஐம் ஷுர் நான் லைஃப்பில் பாலிடிக்ஸ் 1990 ஃபாலோ பண்ணுறேன். 1990 இப்படி தான் இருக்காங்க. இங்கே சீட்டு கொடுக்கலாம் அந்த கட்சியில் போய் நிற்கிறாங்க, அங்கே சீட்டு கொடுக்கலன்னா. ஆனால் இவங்க வெளியில் போகும்போது நீ அங்கிளை பற்றி எனக்கு தெரியுங்க, உங்களுக்கு பிடிக்கலையா வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. யாரும் வேணுட்டு போய் மீடியாவில் கிரிட்டிசைஸ் பண்ணுறது. அப்போ அந்த டைமுக்கு நீங்கள் ஒரு ஃபேமஸ் ஆகணும், புரியுதுங்களா சொல்கிறது? அது இட்ஸ் இம்மெட்டீரியலுங்க. இந்த மாதிரிலாம் இட்ஸ் அ வெரி சீப் பிஹேவியர் ஆக்சுவலாக, டு பி ஆனஸ்ட். இதுக்கு அதெல்லாம் பண்ணணும். பிடிக்கலையா வந்து சொல்லுங்கள் அங்கிள்கிட்ட, அங்கிள் இல்லை ஒரு லெட்டர் அனுப்புங்க, நான் இல்லைங்க அங்கிள் நான் ஒதுங்கிடுறேன் அப்படின்ட்டு. யார் என்ன சொல்ல போகிறாங்க உங்களுக்கு இங்கே தான் இருக்கணுமா? நீங்கள் தானே கேட்டு வரீங்க எல்லாமே. நீங்கள் பான் வந்து ஆவுன்னு கெஞ்சி குத்தாடி வந்துடுவீங்க. வந்துட்ட பிறகு அசிங்கமாக வீடியோ போடுறது, அதில் நான் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டுன்னு கூப்பிட்டு வச்சுட்டு பேசுறது, புரியல? ப்ரெஸ்ஸையும் ப்ளேம் பண்ண முடியாது. பிகாஸ் டுடே இது ஐ திங்க் I might be wrong in quoting this wrong name, தப்பான பேரை சொல்லக்கூடாது. பட் ஐ திங்க் இட் வாஸ் N. Ram from Hindu. He said, never sensationalize the news. எல்லாத்தையும் நம்ம சென்சேஷனலைஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சில பார்த்தீங்கன்னா சில இந்த வாரியை எப்படி காட்டுறாங்க பாருங்க, ஒரு பார்த்துட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு படம் பார்க்குற மாதிரி பார்க்கலாம், அது ரிப்போர்ட்டிங் மாதிரி இல்லை. ஸோ இப்போ பிஎம்கே ஏடிஎம்கே கூட ஜாயின் பண்ணிச்சுன்னா there's a lot of reasons behind this decision. So that reasons have to be looked into. And I listened to Dr. Anbumani's speech. Honestly, they have stood elections for 8 years alone. And it's not easy. There's a lot of things that follow this. You need to be in power. You need power sometimes to implement your policies and ideas. 8 வருஷம் 9 வருஷமா நீங்கள் பாலிசிஸ் எந்த ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்தால் அப்புறம் எத்தனையோ கட்சிங்க சும்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 1% ஓட்டில் இருக்காங்க. we are the third biggest party இன்னைக்கு. we have around 6% ஓட்டுங்க இன்னைக்கு. I look at it even in different way இன்னைக்கு இப்போ ஏடிஎம்கே எடுத்துங்க is possibly the highest vote party. It's 40% வச்சிருக்காங்க. I think followed by DMK and then PMK comes. Now for example PMK and ADMK joins, all right, that becomes the most biggest this basic mathematics. This becomes the biggest party. Now the question is, who's the senior most leader? It's Dr. Ramdas,
And if anybody has that brain and that command of subject and politics in the south of India, leave Tamil Nadu, leave in the south of India, I will shave my beard out. I can debate with anybody. You bring the person, I'll debate with the person. I'm not even 2% of uncle. And when I listen to your speeches, I feel, don't do this cheap politics. நீங்க இன்னொரு கட்சியில ஜாயின் பண்ணா well and good. I mean, everybody is called. என்ன தான் கூப்பிட்டுருக்காங்க, 2-3 கட்சியில காசு கொடுக்குற இதெல்லாம் கூப்பிடுறாங்க. அதுக்கு நாக்க பிடிக்க செத்துடலாங்க. புரியுங்க? சும்மா சீப்பா போயிட்டு சும்மா 2 மீடியா கையில் கொடுத்துட்டு ஓன் டர்ட்டியாக பேசிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணி உங்களுக்கு கலந்தாய்வு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லார்ட்டும் தான் அண்ணன் பேசினாங்க. அதான் சொல்கிறாங்களா, இட்ஸ் நேச்சுரல் அலையன்ஸ்ன்றாங்க ஏடிஎம்கேக்கும் பிஎம்கேக்கும். பட் சி அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பாட்டுன்னு ஒரு பாலிசிஸ் வச்சுருக்கீங்க, மனசில் நல்லது பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு அதை பண்ணுறதுக்கு அதை ப்ரொவிஷனே க்ரியேட் பண்ணலன்னா இல்லை பவருக்கு வரலன்னா அப்புறம் என்னங்க யூஸ்? These are complicated subjects which we need to learn. அதை ரொம்ப டர்ட்டியாக கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு மக்களோட அந்த இமோஷன்ஸில் ப்ளே பண்ணிக்கிட்டு ஒரே சீப்புங்க. Anyway, I don't have to criticize you. You're just making a fool out of yourself, you know. சரி, இந்த கட்சியோட அந்த கட்சிக்கு போகிறீங்க, இந்த கட்சி நாங்கள் பெட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னு பேசுங்க. ஏன் மற்றவங்களை பற்றி பேசுகிறீங்க? எவ்வளோ நேரம் ஆகும் திருப்பி உங்களை அசிங்கமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்? நான் பாயிண்ட் டு பாயிண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன், கரப்ஷனை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறேன். Come on, man. Behave yourself, okay? Don't be cheap like that, okay? Anyway, coming back to the point, கட்சியில் செம்ம சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. யாருங்க என்ன என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க அன்றைக்கி. நான் ஃபஸ்ட் ரோல் ஃப்ரண்ட் ரோல் உட்கார வச்சுருந்தாங்க. நம்ம ஸ்டேட் ஐடி விங் பிரசிடென்ட்டு. என் பக்கத்தில் வேலு சார் உட்காந்துறாரு, பழைய ஐ திங்க் யூஸ் ரயில்வே மினிஸ்டர். அப்புறம் ஏகே மூர்த்தி அண்ணன் இருந்தாங்க, பழைய ரயில்வே மினிஸ்டர். யாருக்கு இவங்கெல்லாம் பாருங்கள், நீங்கள் போய் ஒன்றும் விசாரிச்சு பாருங்கள். இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு 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 கரப்டடா, ஐ மீன் அதுதான் முக்கியமான பாயிண்ட்டுங்க. இவங்கெல்லாம் கரப்டடாக இருந்தாங்களா, விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. இன்றைக்கி நாங்களாம் பிஸ்னஸ் பண்ணுறோம், எங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட் வேர் ஐம் கமிங் ஃப்ரம். இப்போ இங்கே இருக்கிற பிஸ்னஸ்மேன்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும், இங்கே வேலை செய்கிறவங்களுக்குலாம் நல்ல இது கொடுக்கணும், ஹெல்த் கேர் கொடுக்கணுன்றாங்க, எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறாங்க. ஆல்ரைட், தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை பற்றி பேசுங்க. நீங்கள் இதோட எங்களோட இதில் எப்படி பெட்டர்னு நீங்கள் சொல்லுங்கள். சும்மா வந்து நடிக்க கிடைக்க டர்ட்டியாக பண்ணிட்டு அதே பேட்டுங்க. சரி, அது இன்னொரு விஷயம் சொல்கிறது. அப்புறம் திருப்பி டர்ட்டியாக பேசி எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுங்களே. 6 மாதத்தில் 3 பார்ட்டிக்கு தவிர்க்கீங்க. டஸ் இட் ஷோ பேசிக் எத்திக்ஸ்? சரி, நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, இப்போ ஏன் உங்களோட பேசிக் நீங்கள் ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு வர மாட்டீங்களா? ஒரு சின்ன ரிசர்ச் பண்ண மாட்டீங்களா? இந்த பார்ட்டி எப்படியாது இதுன்ட்டு. பார்ட்டியில் இருக்க வரைக்கும் எல்லாம் நல்லவங்க, அன்புமணி, அண்ணா, தெய்வம் எல்லாம் ஆவும் பேசுவீங்க, வெளில போனோம் டர்ட்டியாக பேசுவீங்க. யூ ஜஸ்ட் மேக்கிங் a fool of yourself, man. இதெல்லாம் நினச்சி மக்கள் பாருங்க ரொம்ப சூப்பர்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்ச நாள் பார்க்க அப்புறம் சிரிச்சுட்டு ஒரு முட்டாள்னு நினைப்பாங்க. இதை என்ன நினைக்கிறாங்க நிறைய பேர், இந்த லைக் வாங்குற பாலிடிக்ஸ்னு பேருக்கு. இது மக்களுக்கு என்ன இப்போ பேசினா இப்படி பேசினா சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லி அப்படி பேசி அப்படி ஒரு லைக் வாங்குறாங்க. இட்ஸ் அ வெரி டர்ட்டி வே ஆஃப் டூயிங் பாலிடிக்ஸுங்க. த ஐடியா இஸ், நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் போய் ஒரு எம்எல்ஏ எம்பியா ஒரு கவுன்சிலர் ஒரு சின்ன இதாக ஆகணும். நீங்கள் என்ன நல்லது பண்ணுவீங்க இந்த இடத்துல? வாட் டிஃப்ரென்ஸ் கேன் யூ மேக்? இருக்கிற கரெக்டாக செட்டப்பே நீங்கள் செட்டப் பண்ணீங்கன்னா அப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் அது? நீங்கள் பேசுங்க, உங்கள் பார்ட்டியில் இது எங்களோட பெட்டராக பண்ணுறேன்னு பேசுங்க. ஐ வில் டிபேட் வித் ஹவு பெட்டர் வி ஆர்ன்ட்டு. சும்மா வளருன்னு வளரிட்டு போகிறத பற்றி தப்பு இல்லைங்க. அது என்னமோ செகண்ட் ரவுண்ட் லீடர்ஸ்லாம் வந்துட்டாங்க அப்படின்ட்டு. லீடர்ஸ்லாம் எங்க இங்கே தாங்க இருக்கிறோம் எல்லாருமே. இது இங்கே ஒன்றும் ஜாதி கட்சியும் கிடையாது, ஒரு நான்சென்ஸும் கிடையாதுங்க. நான் அந்த ஜாதியில் கூட கிடையாதுங்க. எனக்கு இருக்கிற மரியாதை, அங்கிள் கொடுக்குற மரியாதை உண்மையிலே சொல்கிறேன். சில டைம் சிரிப்பு நாங்கள் உட்காந்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க தலித்துக்குன்னான்ட்டு. ரைட், தலித் எலுமலைன்னு நீங்கள் விசாரிச்சு பாருங்க. திஸ் இஸ் சம்திங் தட் எவ்ரிபடி ஷுட் நோங்க. சிதம்பரத்தில் தலித் எலுமலைன்னு ஒருத்தர் நின்னார். பிஎம்கே தான் ஃபஸ்ட்டு நிற்க வச்சாங்க, ஃபஸ்ட்டு டைம் மினிஸ்டர். அவங்க வந்து ஒன்றுமே நீங்கள் அந்த இவங்க கேஸ் தான் நிற்கணும்லாம் நினச்சே பார்த்தது இல்லைங்க. அங்கிள் மாதிரி ஒரு நியாயஸ்தர் அந்த விஷயத்தில் கிடையாது. பை அங்கிள் ஐ மீன் டாக்டர் ராம்தாஸ், த சீனியர் டாக்டர் ஐயான்னு கூப்பிட்றாங்களா அவங்கள. ஏன்னா அங்கிள் தான் நாங்களாம் கூப்பிடுவோம். I feel bad. You know what's the only mistake I've done or uncle has done, or trusting people like you. உங்களை நம்பி உள்ள விட்டாங்க பாருங்க, அதுதான் பெரிய மிஸ்டேக். புரியுதுங்களா உங்களுக்கு?
ஏன்னா உங்களை மாதிரி நம்ம அது பெரிய மிஸ்டேக்குங்க ஆக்சுவலாக திங்கிங் அபவுட் இட். டர்ட்டி பேசுங்க, நாங்கள் இவ்வளோ நல்லது பண்ணோம், இந்த ரோடை போடுறேன், இதெல்லாம் பேசுனீங்கன்னா நியாயம். புரியல சொல்கிறது? பெரிய பாம்பு ஷீப்பு புரியல, இது என்ன படம் நடிச்சிட்டு இருக்கீங்களா? Not that you're a good actor also, you're a really bad actor, man. You change your acting skills also, man. Trust me when I tell you this. I was an actor. Terrible you are. Really terrible. Anyway, wish you all the best again. God bless you. I will see you in elections, right? I will definitely campaign against you, all right? இந்த மாதிரி ஒரு இடத்துல சீட்டு கொடுக்குறாங்க, இங்கே தாவடிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு உங்களை பற்றி தெரியும். அண்ட் டு பார்ட்டிஸ், சார் நீங்கள் உங்களை எடுக்கிறத பற்றி தப்பே இல்லைங்க சார், இங்கே இருப்பார் நாளைக்கு எங்கேயோ இருப்பார், இவன் நம்ம டர்ட்டி ஃபெலோஸ்லாம் சேர்த்துக்காதீங்க இதே சேர்த்து. ஏன்னா உங்களை பற்றி நாளைக்கு பேசிட்டு இப்படி தான் ஓடி வருவான் வழியில். கம்மிங் பேக் டு அங்கிள் அண்ட் அண்ணன், as I said, this is a very complicated subject. நானே அண்ணன் கிட்ட 2-3 தடவை கேட்டேன். ஐ மீன் அண்ணன் நீங்களே பயங்கரமாக திட்டினீங்கண்ணே அப்படின்ட்டு. பட் திஸ் இஸ் ரைட். அண்ணன் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, திஸ் இஸ் ரைட்டியஸ் ஆங்கருங்க. ஐ மீன் வென் வி ஹாவ் டு டுடே கம்பீட் வித் பிளேசஸ் லைக் ஆந்திராங்க. ஐ மீன் ஐ எம் ஷுர் யூ நோ அபவுட் ஸ்ரீ சிட்டி. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அங்கே போகுதுங்க. ஏன்னா அவங்க நல்ல டேம்ஸ் பண்ணியிருக்காங்க, அங்கே நல்ல வாட்டர் சப்ளை இருக்குது, அங்கே நல்ல எலக்ட்ரிசிட்டி இருக்குது, டேக்ஸ் ஃப்ரீ ஜோன்ஸ் பண்ணுறாங்க. ஐ மீன் இதெல்லாம் நினச்சி தாங்க அங்கிள் திட்டுறாங்க. ஐ மீன் அண்ணனும் அங்கிள் திட்டுறாங்க. ஏன்னா இன்னும் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாங்க நம்ம மினிஸ்டர்ஸை. நல்லா திட்டு செய்யணுங்க. அதுக்குன்ட்டு ஒரு எலக்ட்ரல், இது வந்து பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன், அதுவும் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் கூட கிடையாது. ஒரு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் அலையன்ஸை ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம கிரிட்டிசைஸ் பண்ணுறதுங்கிறது நீங்களே சொல்கிறீங்க. டிசம்பரில் வந்துட்டு நீங்கள் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க அங்கிள் வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கு. அப்புறம் திருப்பி நீங்களே அதில் மனசு பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் 9 சீட்ஸுங்க, 7 சீட்ஸ் + 1 சீட்டுங்க. 1 இஸ் ராஜ்யசபா, இஸ் கன்ஃபார்ம் சீட்டுங்க. கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் இஸ் சம்திங் தட் பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் த ரைட் வே டு கோங்க. Right? I don't like to criticize other parties. I'm not like that. I don't want to be a cheap politician say avan mosam naanga better அப்படிலாம் இல்லைங்க. We are more educated people. We are better administrators. We will make sure that this corrupt free government is given to you. எங்களுக்குலாம் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்துட்டு உங்களுக்கு என்ன நடக்கணும், we are always accessible. நீங்கள் எப்போனாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம், எப்போனாலும் கடந்து, அது உங்கள் உரிமை. புரிதுங்களா சொல்கிறது? இல்லையா பிஎம்கே தேக்கிற இடத்துலலாம் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்தால் நீங்கள் டேட்டா என்கிட்ட வாங்க. நானும் ஸ்டேட் பிரசிடென்ட் ஐடியில், நான் பர்சனலாக அங்கிள் கிட்ட கூட்டு போய் இந்த சார்ட் அவுட் பண்ணி தரேங்க. தேர் வில் நாட் பி அ சிங்கிள் ப்ராப்ளம் அண்ட் தட்ஸ் ஆர் கேரண்டி. எங்கள் வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்து கேளுங்க, சார் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட இந்த மாதிரி பிரச்சனை கேட்டு. தட் இஸ் யுவர் ரைட்டுங்க. ரைட்? அண்ட் திஸ் இஸ் வாட் வி ப்ராமிஸ் யூ, அ கிளியர் கவர்னன்ஸ், அ வெரி குட் கவர்னன்ஸ். புரியல சொல்கிறது? அண்ட் ப்ளீஸ் டோன்ட் ஃபால் விக்டிம் டு திஸ் இடியட்ஸுங்க. இங்கே இருப்பாங்க, 3 கட்சி மாறுறாங்க 3 வருஷத்தில். Right? One person told me, இந்த கட்சியில் நான் வளரவே முடியாது. Look at people like me. Look at people like me. Within a year, he made me a state president of an IT wing, which is a very powerful post. I have good friends in all parties. I have great friends in all parties. But their policies are not applicable in today's world. PMK's ideologies and ideas are definitely acceptable. Same thing with the media people also. Some boys and all, they're just trying to sensationalize news. You're not reporting it. See, it is our job to meet the people and explain why we did this, all that. It's nothing to do with any kind of corruption or anything like that. It was just a very clever poll movement. We right now have the biggest alliance in town. Last 3 or 4 elections, I think only 1 MP seat we won. We stood alone. We stood at the third front also. We tried everything. It didn't work. It doesn't work here. And I don't know what there is something something called idealism and there's something called realism. You can't just be idealistic and just leave the real world out. Come on. Sure. நான் எங்கள் அம்மா பேச்சு கேட்டேன், எங்கள் வீட்டு பேச்சு ஏன் உங்களுக்கு சுய புத்தியே கிடையாது? There are 1,000 people like me in PMK, all youngsters, educated people who will take this state to the next level. We will become the biggest state, the financial capital, the most progressive state, all kind of investment. Chennai will become better than any other state if we come to power. Please understand that, right? I'm sure there are good leaders in other parties also. I'm not saying there's no good leaders or anything like that, but no fools like you will be appreciated in any party.
யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த மாதிரி இங்கேயும் பேசிக்கிட்டு அங்கேயும் பேசுது, இங்கே இருக்கிறவரைக்கும் இங்கே பேசுது, அங்கே இருக்கிறவரைக்கும் அங்கே பேசுது. என்ன அப்போ உங்கள் பார்ட்டியில் இருக்க கரப்ஷன் கேஸ்லாம் வாட் நான்சென்ஸுங்க. வெரி சீப். Thank you very much for listening to me so patiently. I hope you have a fantastic year ahead and உங்களுக்கு நினச்சதெல்லாம் நல்லது நடக்கணும். Thank you for very much.